எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் கெட்டுவிட்டது. பல உதாரணங்கள் இருக்கிறது. சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து பிடிப்பட்ட திமுகவுடைய முக்கிய நிர்வாகி. தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றது, இந்த மதுவால், போதைப் பொருட்களால் தமிழகம் சீரழிந்து விட்டது. இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிக போதைப் பொருட்கள் விற்கின்ற மாநிலமாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிக அளவிலே போதைப் பொருட்கள் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஊழல் என்று சொன்னால் அதற்கு பேர் போனது தமிழ்நாடு. கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஒரு உதாரணம், சென்னையிலே சமீபத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு அடிக்கல் நாட்டினார். திருவான்மியூர் டு உத்தண்டி மேம்பாலம் ஒன்று 15 கிலோமீட்டர். இது சட்ட சிக்கல் இன்னும் இருக்கிறது. இதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போட்டாரு. இந்த திட்டம் எப்படின்னா, மொத்தம் 15 கிலோமீட்டர். இதுல ஒரு கிலோமீட்டரும் வந்து 87 கோடி தான் வருது ஒரு கிலோமீட்டருக்கு. ஆனா அந்த திட்டம் 2100 கோடிக்கு அது வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இதுல இன்னொருத்தர் வந்து 700 கோடி குறைவா போட்டிருக்காரு டெண்டர்ல. அவரை வந்து வேணுமே நீக்கிட்டாங்க. நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. இது வந்து விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரணை நடத்தணும். இல்ல, அதாவது அரசுக்கு மக்களுக்கு இழப்பு வந்து கிட்டத்தட்ட 800 கோடி இழப்பு ஒரு திட்டத்தில். அவ்வளோ கோடி கணக்கில் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இது நிச்சயமா மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து எங்கள் அணிக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார்கள். அதிமுக கூட்டணியில் என்டிஏ, தமிழ்நாட்டு என்டிஏ மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் பெறும். 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக மீது மக்கள் வந்து சாதாரண கோபம் கிடையாது. எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. விளம்பரத்தில் மட்டும்தான் 1வதுல இருக்கிறாங்க. சமூக நீதியில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நீர்ப்பாசன திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. காவிரி குண்டாறு திட்டம் என்ன ஆச்சு? இடஒதுக்கீடு எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தொழில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கடன்ல முதல்ல இருக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா 24 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 8 கோடி தான். ஆனா உத்தரப்பிரதேசை விட அதிக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசை விட அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா விட அதிக கடன். ஏன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம். வளர்ச்சியிலையும் சரி, தொழிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி. அப்போ நீங்க கடனை எதுக்கு வாங்குறீங்க? வாங்கி என்ன பண்ணீங்க? கடந்த ஓராண்டு 1,84,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதுல வெறும் 51,000 கோடி தான் மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மீதி 1,33,000 கோடி என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டா பதில் இல்ல. அப்ப இது பணம், இந்த கடனை வாங்கி தான் நீங்க கடனை கட்டுறாங்களாம். கடனை வாங்கி தான் வட்டியை கட்டுறாங்களாம். இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி இங்கிருந்து கடனை வாங்கி இன்னொரு கடன் கட்டுறது, கடனை வாங்கி 5,000 ரூபாய் கொடுக்கறது, கடனை வாங்கி 3,000 ரூபாய் கொடுக்கறது, கடனை வாங்கி விளம்பரம் பண்றது, கடனை வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. அப்போ உறுதியாக எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதுல நீங்க போக பார்க்கலாம். இது பொதுக்கூட்டம் தான். இது இப்ப எங்களுடைய 2வது பொதுக்கூட்டம், தலைமை பிரதமர் அவர்கள் தலைமையில் 2வது பொதுக்கூட்டம். நிச்சயமா மிகப்பெரிய ஒரு தாக்கம் வருது. அதாவது என்னன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நிறைய வளர்ச்சி வரும், தமிழ்நாட்டுக்கு வரும். அதுதான் எங்களுடைய எண்ணமும் இருக்கு. ஏன்னா மத்திய அரசு எதிர்ப்பு போக்கு ஒன்று இருந்ததுன்னா எதுவும் கிடைக்காது, எந்த பிரச்சனையும் வரும். இவங்க ஏதோ அவங்க மத்திய அரசு வந்து ஒரு எதிரி மாதிரி நினைச்சுக்கிட்டு எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ச்சி வேணும், கட்டமைப்புகள் வேணும், அடிப்படை கட்டமைப்புகள் வேணும், எல்லாம் வேணும். அதெல்லாம் ஒரு இணக்கமா இருந்ததுன்னா தான் கிடைக்கும். அதனால்தான் எங்கள் கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் மக்கள். அதெல்லாம் நாங்கள் விரைவில் எண்ணிக்கை பெருசு இல்லைங்க, அதாவது குவான்டிட்டி பெருசு இல்ல, குவாலிட்டி தான் பெருசு. அதனால யார் எத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்ணாலும் சரி, சேர்றவங்க எப்படிப்பட்டவங்களும் உங்களுக்கே தெரியும். அவங்க இயக்கத்திற்கும் அவங்க கொள்கைக்கும்
அவங்க கோட்பாடுக்கும் துரோகம் செய்தவர்கள் தான் திமுக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேல உள்ள என்னால சொல்ல வேண்டாம். ஏன்னா அது எனக்கு தெரியலைங்க. அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்.